ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் மேல் காம்பு வெட்டி நடுவில் நாளாக கீறிட்டு கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் உப்பும் சேர்த்து வதக்கிட்டு முருங்கைக்காவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு சேர்த்து பொரிய விட்டு கூடவே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வதங்கி வந்ததும் தனியாத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவையும் சேர்த்து உப்பும் செக் பண்ணி தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. முருங்கைக்காய் வெந்துச்சான்னு பார்த்து வெந்து வந்துச்சுன்னா புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு கொஞ்சமாக வெல்லம் பேலன்ஸ் பண்ண சேர்த்துருக்கேன். வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்படி இறக்குனீங்கன்னா ஸ்டைலில் பண்ண கத்திரிக்காய் காரக்குழம்பு தயார்.